அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மழை செம்மையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. லீவு நாள். ஸோ லீவு நாள்னாலே எங்கேயாவது வெளியே சுற்றி போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி மழை பெஞ்சனால எங்கேயுமே போக முடியல. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 மணி இருக்குது. ஃப்ரெண்ட்டு வண்டி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு எங்கேயாவது போவோம். பிளான் ஃபிக்ஸ் பண்ணலை. சரி எங்கேயாவது போவோம்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்புறம் பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏதோ லாங் ட்ரிப்பு போகிற மாதிரியா. அப்புறம் அஃப்னா டேட்டியம்மா அவள் வண்டியை எடுக்க வரணும்னு சொல்லி என் கூட வரணும்னா நான் வர வேணாம் சொன்னே கோவத்தில் இருக்கு. அப்படின்னா இங்கே பாரு, கோவப்படாத அப்படின்னா. சரி அத்தை போய் வண்டி எடுத்துகிட்டு வரேண்ணா. போயிட்டு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த செட்டில் பைக்கை விட்டுட்டு வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். அப்படின்னா போமா கார் எடுக்க. அப்படின்னா வாரேன்னு சொன்னால் நான் தான் போட்டு சொல்லிட்டேன். ஆனால் மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா காலிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்குன்னா நல்ல மழை காலிலேருந்து. அதாவது நான் வெளியே போயில மட்டும்தான் இங்கே மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க வரப்போகிறேன், வண்டி எடுக்க போகிறேன்னு கோவப்படுதான். ஏன்னா அங்கே செட்டில் விட்ருக்கோம். அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி விடுறதே பிரச்சனைன்னா அது எப்படி சொல்கிறேன்னா, செட்டில் பழைய சாமான் எல்லாமே போட்டுருக்காங்க. அங்கே தேல் இந்த மாதிரி பாம்பு இந்த மாதிரி கிடக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். நமக்கு அப்படின்னா கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ அந்த செட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாப்பாவெல்லாம் உள்ளே கூப்பிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறதே பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வசதி. அதனால் இப்போ கூப்பிட்டு போனாலும் அவளை வண்டி எடுக்கிறதையும் வெளியே விடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க முடியாதுச்சு. அதனால தான் நான் இருங்க அப்படின்னா கேட்க மாட்டேன். போயிட்டு இப்போ உடனே வந்துடுவேன். போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க கிளம்பிடுவோம். நீ முன்னாடியே உட்காரு, நீ அத்தா பக்கத்துலேயே உட்காரு சரியா? நீ அத்தா பக்கத்துலேயே உட்காரு. அப்புறம் தான் எப்போது பார்த்தீங்கன்னா வேக்கில் எல்லாம் எடுத்து வைக்க கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது. வண்டியை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா சீக்கிரம் போகணும். இருட்டிச்சுன்னா அங்கே போய் லைட்டை போட்டு இது பண்ணி இருக்கணும். அதனால் இப்போ போனால் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். வந்துட்டோம் ஃபைனலாக செட்டுக்கு. நம்ம பார்த்திங்கன்னா மழை ரொம்ப சாராக அடிச்சிக்கிட்டு இருக்குது. மணி வர 4 மணி ஆச்சு. காலையிலே கிளம்பி போகலான்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சின்ன குழந்தைங்க கூட போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இடத்து தான் போகணும். நான் அஃப்ராவை நான் குளிக்க கூப்பிட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. குற்றாலம் ஐந்தறிலாம் போயிட்டு. ஸோ அங்கே வந்து இப்போ மழை பெய்யுதுனால குளிக்கிறதுக்கு அலௌடு இல்லை. எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக தான் ஆகும் குறைஞ்சது. ஸோ அதனால் பக்கத்தில் வேறு எங்கேயா டேமு இந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். வண்டி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நான் வேறு வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிட வேண்டியதான். இந்த செட்டை திறக்கும் போது தான் கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா 2-3 தடவை பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இங்கே ஒன்று இருக்குதுன்னு. கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இங்கே செட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து செடி, பேக்கில் ஃபுல்லாக அந்த காருக்கு பின்னாடி ஸ்பேஸ் இருக்குது. அதில் ஃபுல்லாக வீட்டில் யூஸ் பண்ண பழைய சாமான், பைப்பு, கதவுன்னு சொல்லி நிறைய போட்டிருக்காங்க. அதனால தான் பயம். ஆனால் பைக்கு உடையில பிரச்சனை இல்லை. இங்கே லைட் இருக்குது. மார்னிங் டைம் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் நைட் டயத்தில் வந்து வண்டி எடுக்க போகும் பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். லைட்டை போட்டு எடுக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் எனக்கு கிடக்குன்னு. அதனால் வண்டியெல்லாம் தட்டி விடணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கேட்டை திறக்கையில் நல்ல சவுண்டு விட்டுட்டு திறக்கணும். கேட்டை தட்டி. அப்போ தான் உள்ளே எதுவும் இருந்தாலும் எஸ்கேப் ஆகிடும், ஓடிடும். வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். நம்ம ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மாமா பண்ணோம். வண்டி நான் எடுக்கவே இல்லை. என் ஃப்ரெண்டுகிட்ட சாவியை கொடுத்து அவனும் எங்கேயுமே போகல, வண்டி செட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொன்னான். மழை பெஞ்சனால பேட்ரி கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வண்டியை ஹீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சார்ஜும் ஆயிரும். இப்போ ஏசி வந்து போன தடவை எடுக்கிற ஏசி நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஏசி வந்து ஃபுல்லாகவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் வண்டி சாவி தந்தான். வந்துட்டோம். இப்போ ஆஃப்னா ஒளியார பாருங்கள். அங்கேருந்து வந்து ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா வந்தாச்சு. கதவை திறந்து விடாட்ட எவ்வளோ சண்டைக்கு வருவோம் பாருங்கள். திறந்து இவ்வளோ நேரம் ஆஃப்னா நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அங்கே வண்டி ஆனே பண்ணல. நான் பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சேன். மழை பெய்யுது, என்ன உனக்கு ஏசி? போவேல சரி போவேல ஆன் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டோம். நான் அஃப்ராக்கு தான் வெயிட்டிங்க. அஃப்ரா இன்னும் காணும். நான் வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். இப்போ மட்டும் ஒத்தையில் எப்படியோ ஓடியான்ட்டா. நான் அப்புறம் அஃப்ரா அவங்க அம்மா வரணும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடலாம். அஃப்னாட்டே கேட்பேன், அஃப்னா எங்கே போகலாம் அன்னைக்கு? சுற்றி பார்க்கவையா? உண்மையான மான் பார்க்க போமா? இருக்குல்ல மானு இருக்குல்ல உண்மையான மானு இந்த இருக்குல்ல. சரி நான் அஃப்ரா வரேன். அடுத்தது 2வது தடவை வந்து அஃப்ரா மூட்டையெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எப்படி வரான் பாருங்க. அவங்க ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு,
எல்லாம் எடுத்து வச்சுட்டு பைய வர தண்ணி அப்புறம் தான் இப்போ வந்து ப்ராப்பராக வருவா. சிரிவை பாருங்க. அப்புறம் நீ பின்னாடி உட்காரு, நீ லேட்டானனால நீ பின்னாடி தான் உட்காரணும். என்னத்துக்கு? சரி வா 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 உள்ள வா. இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் இது அமுக்க வேணாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் இறக்கிட்டோம் அப்புறம் இறக்கிட்டோம். அப்படின்னா உனக்கு என்ன ஒரே ஏசியா? ஏசி நீ இப்போ ஏசி தான் போட்டாச்சு இல்லை, மழையே பெய்யல, அதை ஏன் போட்டுட்டு இருக்க வைப்பரை? ஏம்மா சரி. அப்புறம் பேக்கில் என்ன கொண்டு வந்த? பேக் அடிச்சுருக்க காமி பாப்போம் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு. எப்போ நிறைய கொண்டு வந்திருக்கா? இது டப்பால யாருக்கு? பால்கோவா உள்ளது ட்ரெஸ்ஸா? சன்கிளாஸஸா யாருக்கு? அது சரி. அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு சன்கிளாஸஸ் எடுத்துடல. சரி, உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? ட்ரெஸ்ஸெல்லாம் அது கொண்டு வந்திருக்க. நம்ம பக்கத்தில் தானே போக போகிறோம். அப்படின்னா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, சன்கிளாஸ்லாம் போட்டு. ஒண்டர்லாவா? ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா பிளான் போட்டாச்சு ஒண்டர்லாவுக்கு போகலான்னு. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிட்டு வரணும். ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா அஃப்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கா. அப்படி தானே அஃப்னா? மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான், நேராக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். வாங்க போகலாம். சரிம்மா, உடையாத பத்திரமா வச்சிட்டியா? போகலாமா அஃப்ரா? டேமுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க வீட்லேயும். சரி டேமே போகலாம். ஏன்னா இந்த டேமுக்கு வந்து நான் ஒரு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஃபேமிலியாக தான் வந்தேன். இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே போட் ரைடு, அப்புறம் இந்த குதிரை சவாரி, அப்புறம் பார்க்கு, இந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற இடம் இருக்குது. மேக்ஸிமம் கல்யாணம் ஆன புது கப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டேமில் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க. அந்தளவு பார்த்திங்கன்னா இங்கே பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அதாவது டேம் நிரம்பிருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ 2 நாளாக நல்ல மழை, அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஃபுல்லாகவே மழை. இந்த ரைட் சைடு தெரியுது பாருங்கள், இது ஃபுல்லாகவே மேற்கு தொடர்ச்சி மலை தான். அதனால டேம் நிரம்பி வழியுது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு குளிக்க அலௌடு இருந்தால் குளிக்கணும், அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு பிரியாணி கொண்டு வந்துருக்கோம். வண்டியில் பார்த்திங்கன்னா டிக்கில் பிரியாணி வச்சுருக்கோம். அந்த பிரியாணி சாப்பிட்டு போகலாம். குளிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். அதனால் நீ குளிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டூரிஸ்ட் கார்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தாலே தெரியும், குதிரை வருது பாருங்கள். இது குதிரை இல்லை, கோவேரி கலந்தன்னு சொல்லுவாங்களா, இந்த ரைடு எல்லாமே போகலாம். அதுதான் 6 மணிக்குள்ளே எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பார்க்கு எல்லாமே இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குண்டார் டேம் வந்து நிரம்பி இருக்குது. நான் நிரம்பி வழியை உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இங்கேருந்து பார்க்கல லைட்டாக தான் தெரியுது ஃபால்ஸு. இன்னும் கொஞ்சம் நடந்து உள்ளே போனால் ஃபால்ஸை ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இங்கே குளிக்கலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் பயம்தான். இன்னும் ஆள் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட் தான் இருக்குது ஃபால்ஸு. இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இடத்து ரீச் ஆக போகிறோம். இந்த ப்ளேஸை பாருங்கள், பார்க்கும்போதே அப்படியே சூப்பராக இருக்குது. இன்னைக்கு கிளைமேட் வேறு செமையாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். எங்கே குளிக்கலாம். சரி இது ஆறு, அந்த வியூவை காமிக்க பாருங்கள். இதுதான் இன்றைக்கி குண்டாரோட வியூஸ். ஃபுல்லாக நிரம்பிச்சு தண்ணி. ஆனால் அங்கே போய் குளிக்க வந்து டேஞ்சரு. ஏன்னா மழை வேற சாரல் அடிச்சுட்டு இருக்கா, அதனால் அங்கே குளிக்க முடியாது. என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சூப்பராக இருக்குது. தண்ணியில் வந்து முட்டுக்கால் வரைக்கும் தான் ஆழம் இருக்குது. அதனால் ஃபேமிலியில் வந்து இந்த இடத்துல சூப்பராக என்ஜாய் பண்ணி குளிக்க முடியும். குண்டாருக்கு வந்துட்டோம், அங்கே வரைக்கும் போய் குளிக்கலாம். ஆனால் இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கனால தண்ணி கொஞ்சம் நிறையா வருது, அதனால் குளிக்க முடியாது. இப்போ இங்கேன்னு குளிச்சிக்கலாம் எல்லாருமே, இந்த சைடில் குளிச்சிக்கலாம். ஆனால் உள்ளே போக முடியாது. உள்ளே வந்து மீன் பிடிக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா குண்டார் டேம் போயிட்டு வந்துட்டோம். வண்டியை விட வந்துட்டோம். மழை பார்த்தீங்கன்னா நிற்கவே இல்லை, சரியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 10:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ போய் பைக் எடுத்துகிட்டு அவ்வளோ வீட்டுக்கு போனதுன்னா, ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நனைஞ்சிருச்சு. அங்கேயே குளித்தது, ட்ரெஸ் மாற்றவே இல்லை, டேரெக்டாக வீட்டுக்கே வந்துட்டோமா. நல்லா நனைஞ்சிச்சு. ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்தோம். வாடை செம்மையாக அடிக்குது, மழை வேறு பயமாக இருக்குது. வண்டி விட்டு பார்த்தீங்கன்னா செட்டை திறந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து வெளியே விடணும். புல்லட்டை வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வண்டியை உள்ளே விடணும். பார்த்து
பார்த்தாலே தெரியும் மழை சரியான மழை பெய்யுது. யாரோ ஆல்ரெடி உள்ள லைட்டை போட்டு வச்சுருக்காங்க அது செட்டுக்குள்ளே. பார்ப்போம். ஏற்கனவே நனைஞ்சிருக்கேன். இதில் வேறு ரிமோட் எடுத்துக்கிறோம். ஏன்னா ரிமோட் மஸ்ட்டு, தண்ணியில் நனையக்கூடாது. காலையில் இந்த வண்டி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி இருக்குது. செட்டு ஆல்ரெடி திறந்து தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா செட்டை ஏற்கனவே திறந்துருக்காங்க. நம்ம புல்லட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, மலையில் நனையாமல் ஜம்முன்னு இருக்குது. இது வந்து அவனோட ஃப்ரெண்டு வண்டி, எஸ்ஆர் ஃப்ரெண்டு வண்டி. காற்றுல கதவை எப்படி அடைக்கிட்டு பாருங்கள். சரி நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம். புல்லட்டு சாவி வண்டிக்குள்ளே இருக்குது. வண்டிக்குள்ளே அந்த சாவி எடுத்துகிட்டு ஒரு புல்லட் எடுத்துகிட்டு ஓட்டிடலாம். பையில் வைக்கலை, ஏன்னா பையில் வச்சேன்னா சாவி மிஸ் ஆகிடணுன்னு பாருங்கள். உள்ளே தான் வச்சுருந்தேன். அது மாதிரி உள்ளே சேஃப்டியாக இருக்குது. காற்று மழையும் இருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்குது. டோர் கூட நிற்க மாட்டேங்குது. புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியதான். ஏன்னா மழையில் நனைஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். சரியாகல மழை இங்கே. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா காலைல ஒரு பைக் இருந்துச்சு இந்த வண்டி இருந்த இடத்துல. இப்போ இது வந்துருக்கு. இந்த வண்டி விட்டதுக்கு எனக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் இருக்குது பாருங்கள். இது உள்ள கோழி நிறையா இருக்கும். கோழி அதோட வேலையை காமிச்சிருக்குது. இப்போ சீட்டை மட்டும் துடைச்சிட்டா போதும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். இதை வந்து உள்ளே துணி வச்சுருக்கேன், அதை வச்சு துடைச்சிக்கிற வேண்டியதான். இப்போ இந்த புல்லட் எடுத்துகிட்டு இந்த கேப்பில் தான் பைக்கை விடணும் நம்ம. அவ்வளோ நான் புல்லட்டை வெளியே எடுத்து விட்டேன். ஏற்கனவே சகதியாக இருந்துச்சு. வெளியே விட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மழையிலே நல்லா கிளியர் ஆகிரும். இப்போ வண்டியை விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். சரியாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே ஆல்ரெடி மழையில் நனைஞ்சு ட்ரெஸ் ஈரமாக இருக்குது. இதுவே குளிராக இருக்குது. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிட்ருக்கேன். இங்கேருந்து வீடு பக்கம் தான். நம்ம செட்டிலேருந்து வீடு ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. பிஸ்மில்லா. இப்போ இதை பார்க் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடலாம். சரி விலாகையும் பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. மறக்காம பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். எனக்கு குளிர் வேறு பயங்கரமாக அடிச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேலே விலாக் எடுக்க முடியாது. நம்ம மழையும் பயங்கரமாக பாருங்கள், தொடர்ந்து காமிக்க பாருங்கள். பேக்கில் தான் என் பைக் வேறு நிற்கிது புல்லட்டு. அந்த சைடில் ஒரு வாரமாக விட்டு வந்திருக்கேன். இந்த மழையை நனைஞ்சிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனும் நனைஞ்சிரும். இப்போ வண்டியை அந்த செட்டுக்குள்ளே பார்க் பண்ணி பேக்கில் ரிவர்ஸ் எடுத்து அதில் பார்க் பண்ணிட்டு செட்டு அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம். காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. அந்த கதவு நிற்க மாட்டேங்குது. இப்போ தான் திறந்து வச்சுட்டு வந்துட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கதவு நிற்கலை. மறுபடியும் மழையில் நனைஞ்சிக்கிட்டே போய் அந்த கதவை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு வண்டியை விடணும். ஏன்னா காற்று பயங்கரமாக இருக்குது. இதோட 3 ட்ரிப்பு திறந்து வைக்கேன். என் கதவை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு செங்கல் இருந்தால் நல்லாயிருக்கும். செங்கல் மட்டும் எடுத்து இது மேலே வைப்போம். ஏன்னா வெயிட்டில் கதவு நகராமல் இருக்கும். வச்சுருக்கேன், தெரியல. நகராமல் தான் நல்லது. கையெல்லாம் பாருங்க. மறுபடியும் காற்றுல கதவை அடைக்க மாட்டேன். வண்டியை பார்க் பண்ணிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.